மனிதனுக்கு நோய் வருகிறது, அவனுக்கு நோய் வந்துவிட்டால் அதனால் அந்த நோயினால் அவனுக்கு என்ன நன்மைகளில் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஒரு மனிதனுக்கு நோய் தலைவலி வந்தால் கூட அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவனுக்கு பெருநோய்கள் வந்தால் அவனுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. அதிலே முகஸ்துதி இல்லை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, நோய் வந்தால் கூட ஈமானோடு ஒற்றி பார்க்க வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மரத்திலிருந்து பழம் விழுகிறது, நாமெல்லாம் நினைக்கிறோம் மரத்திலிருந்து பழுத்தவுடன் பழம் கீழே விழுகிறது என்று நாம் நினைக்கிறோம். சிலருடைய சிந்தனைகளை பார்க்கின்ற நேரத்திலே மரத்திலிருந்து பழம் கீழே விழுந்தால் பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்கிறது என்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள். அவரவர்களுடைய பார்வைகளுக்கு தகுந்தால் போல அவர்களுடைய தன்மைகள் மாறி போகிறது அல்லவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோய் என்று சொன்னால் அந்த நோய் வருவதனால் அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறான் என்ற ஈமானிய தன்மையோடு நீங்கள் நினைத்து அணுகுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், ஒரு வண்டி 2 மாடுகளை கட்டிக்கொண்டு ஒரு மனிதன் ஓட்டிக்கொண்டு போவான். அப்படி போகின்ற நேரத்திலே ஒரு மாடு படுத்துக் கொள்ளும். வண்டி அந்த மாட்டினுடைய முதலாளி மாட்டை அடிப்பார், எழுங்கவில்லை, எழ முடியவில்லை, அதை அடித்துக் கொண்டே இருப்பார். அபூ தர்தா ரலியல்லாஹு சொல்லுவார்கள், எஜமான் அடிக்கிறார், அந்த மாடு எழவில்லை, அவரை அடித்தும் எழவில்லை, அவர் கோபப்படுகிறார், எழவில்லை, அது தப்பு செய்கிறது, அதனால் அடிக்கிறார், அது எழவில்லை. இது போன்று நாளை மறுமையிலே அல்லாஹ் நாம் தப்பு செய்தால் அல்லாஹ் நம்மளை தண்டிப்பானே என்ற எண்ணம் எனக்கு வருகிறது என்று அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். ஒரு மூமின் எந்த காரியங்களை நினைக்கும் பொழுதும் ஈமானை ஒட்டித்தான் நினைக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானிய பார்வையோடு பாருங்கள் என்று சொன்னார்கள். காலங்களின் மாற்றங்கள், காலத்தினுடைய மாற்றங்கள் நம் கையில் இல்லை. வெயில் காலத்தை நாம் உருவாக்க முடியாது, மழை காலத்தை நாம் உருவாக்க முடியாது, காற்று காலங்களை நாம் உருவாக்க முடியாது, குளிர்காலங்களை நம்மால் உருவாக்க முடியாது. காலங்களை உருவாக்கக்கூடியவன் அல்லாஹ். வெயிலை உருவாக்கக்கூடியவன், வெயில் காலங்களை உருவாக்கக்கூடியவன், உஷ்ணத்தை அதிகமாக்கக்கூடியவன், உஷ்ணத்தை குறைக்கக்கூடியவன், குளிர்காலங்களை உருவாக்கக்கூடியவன், காற்று காலங்களை உருவாக்கக்கூடியவன். எல்லாம் அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கிறது. அவனுடைய ஆளுமை, அவனுடைய ஆற்றல், அவனுடைய சக்தி, அது அவன் கையில் மட்டும்தான் இருக்கும் என்பதை நாம் விளங்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அழகாக சொல்லுவான். யுகப்பிலுல் லைல வன்னஹார், அல்லாஹு இரவையும் பகலையும் புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹு சொல்லுவான், தூலியுல் லைல பின்னஹார்,